தமிழர்கள் பண்டைய கால கட்டிடக்கலையை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் மன்னர் காலத்தில் பல்லவர் கால கட்டிடக்கலை, சேர சோழ பாண்டியர் கால கட்டிடக்கலையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பல்லவர் கால கட்டடக்கலை. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் நம்மள ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் மட்டும் பயன்படுத்தல. இதையும் மீறி காலத்தால் அழிக்க இயலாத கூடிய குடைவரை கோயில்களை இவங்க உருவாக்கி இருக்காங்க. இந்த கோயிலை பாருங்க, சாலுவன் குப்பம் புலிகுகை. இது மண்டகப்பட்டு, பல்லாவரம், மாமண்டூர், வல்லம், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி. ஸோ இந்த பகுதிகளில் எல்லாம் பழமையான பல்லவர் காலத்து கோயில்கள் நமக்கு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க, பல்லவர் காலத்து கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத. இதில் மகேந்திரவர்மன் காலத்தை சேர்ந்த கோயில்கள் மிகவும் தொன்மை வாய்ந்தவை. ஸோ மாமல்லபுர கடற்கரை கோயில்கள் உலக புகழ் வாய்ந்தவை. இப்போ அதில் தான் சாலுவன் குப்பத்தில் இருக்க இந்த குகை கோயில் தான் இப்போ நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வெளிமுகப்பு ஃபுல்லாக யாழியின் முகம் செதுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு குகை கோயில் அமைப்பிலேயே வடிவமைச்சு இருக்காங்க. இது புலி குகை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக கைலாசநாதர் கோயில், காஞ்சிபுரம். பல்லவர்கள் குடைவரை கோயில்களை ஒரே ஒரு கல்ல செஞ்சிருக்காங்க. அப்படிதான் நமக்கு ஒற்றைக்கல் ரதங்கள் அமைப்போட நமக்கு மாமல்லபுரத்தில் இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களை எழுப்பியிருக்காங்க. அது மிகவும் அழகும் நிறைய கலைநயங்கள் கொண்டதாக இருக்குது. அதில் ஒரு கோயில் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயில். இது நரசிம்மனால் கட்டப்பட்டது. ஸோ காஞ்சி கைலாசநாதர் கோயில் கட்டியவர் நரசிம்மன். இந்த கட்டிடத்தை பாருங்க. அடுத்தது பாண்டியர் கால கோயில்கள். பல்லவர்கள் தமிழகத்தோட வட பகுதியை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த காலத்துல தென் பகுதியை பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல செழியன் சேந்தன் அவரோட காலத்துல இருந்து வீரபாண்டியன் காலம் வரை அவங்க கட்டின நிறைய குடவரை கோயில்கள், ஒற்றை கல்லறிகள், கட்டட கோயில்கள் பாண்டியர் காலத்தோட கலைகளை எடுத்துக்காட்டா விளக்குது. தமிழகத்துல பாண்டியர்கள் குடைவர கோயில் சிற்பங்களை ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதுல பிள்ளையார்பட்டி, மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், குன்றக்குடி, திருமயம், குடுமியான்மலை, சித்தன வாசல், மகிபாலன்பட்டி, பிரான்மலை ஸோ ஆகிய பாண்டியபுரம், மூவென்றான் போன்ற ஊர்களில் பாண்டியர்கள் கோயில் அதுவும் குடைவரை கோயில்களை நம்ம பார்க்க முடிகிறது. இதில் ஒரு கோயில் இங்கே இருக்கு பாருங்க, வெட்டுவான் கோயில், கழுகுமலை. ஸோ இந்த கழுகுமலையில் உள்ள இந்த வெட்டுவான் கோயில் பாண்டியரது ஒற்றை கல்லறி வகையான கோயிலுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது மலை மேலிருந்து கீழ் நோக்கி குடைந்து அமைக்கப்பட்டுள்ள வகையான கோயில். இதை நம்ம தென்னகத்து எல்லோரா அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. இது இம்பார்ட்டன்ட். அப்போ தென்னகத்து எல்லோரா எதுன்னு கேட்டால் நீங்கள் இந்த கோயிலை தான் சொல்லணும். வெட்டுவான் கோயில், கழுகுமலை. இப்போ திருப்பத்தூர்ல இதே மாதிரி திருக்கற்றளிநாதர் கோயில் இருக்கு. பாண்டியர் கால கட்டடக்கலைக்கு இன்னொரு சான்றா இருக்கு. அடுத்தது சோழர் கால கோயில்கள். தமிழக கட்டடக்கலை வரலாற்ற பிற்கால சோழர்கள் ஒரு பொற்காலமா மாற்றுறாங்க. விஜயாலய சோழன் இவர்ல இருந்து 3ஆம் ராஜராஜ சோழன் வரை மன்னர்கள் நிறைய அழகு வாய்ந்த கோயில்களை உருவாக்குறாங்க. இது செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாத்தையுமே கருங்கற்களாக மாற்றுறாங்க. இது கிட்டத்தட்ட 7 8ஆம் நூற்றாண்டுல நமக்கு வர பிற்கால மன்னர்கள் சோழர்கள் இது மாதிரி செங்கற்களாக ஏற்கனவே 6ஆம் நூற்றாண்டுல இருந்ததை மாற்றுவாங்க. அதில் விஜயாலய சோழனால் கட்டப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற
நார்த்தாமலை கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயில்ல வந்து வெளிச்சுவர் வந்து சதுர வடிவில் இருக்கும். உட்சுவர் வந்து வ வெளிச்சுவர் வந்து சதுர வடிவிலும், உட்சுவர் வந்து வட்ட வடிவிலும் இருக்கும். அதுதான் இதோட சிறப்பு வாய்ந்தது. நார்த்தாமலை கோயில். இதை கட்டியவர் யாரு? விஜயாலய சோழன். அடுத்து ஆதித்த சோழன் வந்து காவிரி ஆற்றோட இரு பக்கத்துலயும் வந்து நிறைய கற்கோயிலை வந்து கட்டுறாரு. இந்த கோயில்கள் வந்து இன்னிக்கும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பராந்தக சோழன் எழுப்பிய பிரம்மூரி பிரம்மூரீசுவர் கோயில், இந்த கோயில். அப்புறம் எறும்பூர் கடம்பவனேஸ்வரர் கோயில். இது வந்து இடத்தோட பெயர்கள். இது வந்து கோயிலோட பெயர்கள். ஸோ இது எல்லாமே வந்து சோழர் கால கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. சோழர் கால கட்டடக்கலையில வந்து செம்பியன் மாதேவியின் பங்கு வந்து முக்கியமானது. கற்றளிகளா நிறைய வந்து இவர் பாடல் பெற்ற பல தலங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பெரிய கோயில், இது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு கோயில். இப்போவும் தென்னகத்தோட மேருன்னு சொல்லிட்டு இதை அழைக்கிறாங்க. இப்போ தென்னகத்தோட மேரு எது? தஞ்சை பெரிய கோயில். ராஜ சோழன் வந்து கட்டியிருக்கிறாரு. இந்த கோயில் தமிழக கட்டடக்கலையோட மணிமகுடம்னே நம்ம வந்து சொல்ல முடிகிறது. யார் கோயில்னாவே தஞ்சாவூர் தான் சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோயில தான் வந்து சொல்லுவாங்க. இதோட சுற்று வட்டார பகுதிகளில் கருங்கற்களே இல்லாத நிலையில, அப்போ அப்படின்னா என்னன்னா, கருங்கற்களே இல்லாத நிலையில இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. கருங்கற்களே இல்லாத நிலையில முற்றிலும் கருங்கற்களை கொண்டு 216 அடி உயரமும் 13 அடுக்குகளையும் கொண்ட விமானத்தை வந்து ராஜேஸ்வரம் என பெயரிட்டார் ராஜராஜ சோழன். அந்த விமானத்தோட பெயர் என்ன? ராஜேஸ்வரம் அப்படின்றது. ராஜேஸ்வரம் அப்படின்றது தான் அந்த விமானத்தோட பெயரு. இதனோட முதல் வாசலை வந்து கேரளாந்தகன் திருவாசல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இரண்டாம் வாசல வந்து ராஜராஜன் திருவாசல். இதெல்லாம் வந்து ராஜராஜன் வந்து பெயரிட்டவைகள். இக்கோயில்ல வந்து உச்சியில உள்ள எண்கோண வடிவிலான சிகரம் வந்து கிட்டத்தட்ட 80 டன் எடை கொண்டது. 1987ஆம் ஆண்டு இதை நம்ம யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சது. இது இம்பார்ட்டன்ட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த கோயில் நம்ம நிறைய பேர் எல்லாருமே நேர்லேயும் போய் பார்த்துருப்போம். இந்த தஞ்சை பெரிய கோயில். இந்த கோயில் பாருங்க, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயில். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் சொல்ற ராஜேந்திர சோழன் அவரோட கங்கை படையெடுப்பு வெற்றியின் சின்னமா வந்து இந்த கோயிலை வந்து அமைச்சிருக்காரு. அதனாலதான் அதுக்கு அந்த பெயர் வந்தது, கங்கை கொண்ட சோழபுரம். இது 170 அடி உயரம் கொண்ட கோயில். விஜயநகர பேரரசர் காலம் மற்றும் நாயக்கர் காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் அடுத்து பார்க்கலாம். விஜயநகர பேரரசின் காலத்துல வந்து தமிழக கட்டடக்கலைக்கு வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. சோழர் பாண்டியர் கால கட்டடக்கலையில அடுத்து வந்து விஜயநகர பேரரசு வந்த பிறகு அவரோட கால கட்டடக்கலைகள் வந்து கொஞ்சம் நுட்பமான அலங்கார வேலைப்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இக்கால கட்டடக்கலை சிறப்பு வந்து நம்ம அதில் பார்க்க முடியுது. இந்த கோயில்களில் வந்து விமானங்கள் வந்து சிறியதாக இருந்திருக்கு, கோபுரங்கள் வந்து உயரமாக இருந்திருக்கு. இவர் விஜயநகர பேரரசு வந்த பிறகுதான் இந்த மாற்றங்கள்லாம் கோயில்களில் வருது. அதை வச்சு திருவண்ணாமலை, மதுரை, ராமேஸ்வரம் ஆகிய ஊர்களில் வந்து கோயில் கோபுரங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குன்றது குறிப்பிடத்தக்கது. அப்போ அது எல்லாமே வந்து உயரமாக கோபுரங்கள் இருக்கிறதுனால இவரோட காலத்தில் தான் அது கட்டப்பட்டது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஜலகண்டேஸ்வரர் கோயில் வேலூர் இதுக்கு ஒரு உதாரணம். நாயக்கர் கால கட்டடக்கலை வந்து விஜயநகர கால கட்டடக்கலைக்கு பின்னாடி வந்தது. நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது மதுரையில் இருக்கிற நாயக்கர் மஹால். ஸோ 100 கால் மண்டபங்கள், 1000 கால் மண்டபங்கள் அப்படின்றது வந்து இவங்களோட தனித்துவமான ஒரு சிறப்பு நாயக்கர் காலத்துல.
திருமலை நாயக்கர் மஹால், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில், ஆயிரங்கால் மண்டபம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட புது மண்டபம், திருச்சி மலை மீது கட்டப்பட்ட தாயுமானவர் கோயில், இது எல்லாமே வந்து நாயக்கர் கால கட்டடக்கலை. இந்த பிக்சரை பாருங்க. இதுல வந்து நமக்கு இந்த திருவரங்கம் குதிரை மண்டபம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அழகா வந்து இதை வந்து செஞ்சிருப்பாங்க. தமிழகத்துல இருக்கிற ஆயிரங்கால் மண்டபங்கள் இருக்கிற கோயில்கள்: மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருவரங்கம் அரங்கநாதர் கோயில், சிதம்பரம் நடராசர் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். ஸோ மதுரை, ஆஹ், திருவரங்கம், சிதம்பரம், திருநெல்வேலி, திருவண்ணாமலையில் இருக்க அந்த பெரிய முக்கியமான கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு அந்த ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு. இப்போ சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சங்ககாலம் முதலே வந்து இதை பார்க்கலாம். இப்போ சிற்பக்கலையில் வந்து நடுக்கற்கள் சிற்பக்கலையின் தோற்றுவாயாக கருதப்பட்டது. இந்த நடுக்கற்கள் நடுவாங்க இல்லையா, அந்த வீர மரணம் அடையிறவங்களுக்கு. ஸோ அதுல இருந்து தான் நமக்கு இந்த சிற்பக்கலைன்றது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு ஆகிய இலக்கியங்கள்ல இதுக்கான நடுக்கல் பற்றிய குறிப்புகள் வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த நடுக்கல்ல யாரு வீரமரணம் அடைகிறாங்களோ அவங்களோட பெயரும் அவங்களோட பெருமையும் எழுதி வைக்கப்பட்டு அதை வழிபடும் கல்லாகவே வந்து மாத்திருக்காங்க. வீரக்கல்லுனும் இதை வந்து நினைவு கல்லுனும் சொல்லுவாங்க அந்த நடுக்கல்ல. இது தொல்காப்பியர் காலத்துல இருந்தே வழக்குல இருந்த நடுக்கல் வழிபடும் முறையாக வந்து இருந்திருக்கு. பிற்காலத்துல வீரர்களின் உருவத்தையும் அதுல செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இப்படிதான் வந்து சிற்பக்கலை வந்து துவங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெய்வங்களோட உருவங்கள் வந்து அந்த சிற்பத்துல செஞ்சு அப்புறம் வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் நமக்கு தெய்வங்களோட உருவங்கள் சிற்பத்துல வந்து வந்திருக்கு. முதல்ல நடுக்கல்லாம் இருந்து அப்புறம் வந்து வீரர்களோட சிலையா மாறுது. அப்புறம் வந்து இந்த வணங்குற வழிபடும் முறையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அது தெய்வ உருவங்களா மாறி இருக்கு. விழா காலங்களில் வந்து களிமண்ணால் விலங்குகள் மற்றும் மனிதர்களோட உருவங்களை வந்து செஞ்சு வழிபடுற அந்த இது வந்து கதிரை எடுப்பு உருவாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப கல்லினால் செய்யப்படுவது கற்சிற்பங்கள், உலோகத்தினால் செய்யப்படுவது படிம உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்படிதான் வந்து சிற்பக்கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து உருவாகி இருக்குது. சங்க காலத்துல மர சிற்பங்களும் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம பரிபாடல்ல குறிப்பிட்டிருக்காங்க. பொற்கை, அரிக்கமேடு, உறையூர் போன்ற இடங்கள்ல வந்து இதுக்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. தட்சிணாமூர்த்தி அவர்கள் உருவங்களை செய்யறதுக்கு வந்து எப்படி வந்து அந்த சுண்ணாம்பு வந்து தயார்படுத்தியிருக்காங்கன்றத சொல்றாங்க. அது சுதைன்னு சொல்றோம். சுண்ணாம்பு வந்து நன்கு அரைச்சுக்குவாங்க. எது கூட அப்படின்னா கரும்பு சாறு, வெள்ளை சாறு, நெல்லிக்காய் சாறு, இது எல்லாத்தையும் கலந்து நல்லா அரைப்பாங்க. அது வச்சிரம் போல செய்து அதுல இருந்து உருவங்கள் செய்வாங்களாம். இப்படிதான் சிற்பங்களை உருவாக்கியிருக்காங்க. சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி உருவாகி வந்ததுன்னு நம்ம தொல்காப்பியர் காலத்துல இருந்து பார்த்தாச்சு. நடுக்கல்ல இருந்து அது உருவாகி வந்தது. இயற்கை உருவங்களை, கற்பனை உருவகங்களை வந்து சிற்பக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். உண்மையான உருவமும் செய்வாங்க, கற்பனையில அவங்களுக்கு தோன்றதையுமே வந்து சிற்பங்களா செய்வாங்க. அதுதான் வந்து சிற்பக்கலை. இதற்கு வந்து கல், சுதை, மரம், மெழுகு, அரக்கு, தந்தம், உலோகம் எல்லாத்துலேயுமே வந்து சிற்பங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதை வந்து புடை சிற்பங்கள், தனி சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம். இப்ப கல், மரம், சுவர், பலகை போன்றவற்றில் புடைப்பாக உருவத்தின் முன்புறம் மட்டுமே தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பம் வந்து புடைப்பு சிற்பம். இந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் இருக்கும். இதுல வந்து ஒரு உருவத்தின் முன்புறம் பின்புறமும் முழுமையாக வடிச்சோம் அப்படின்னா அது வந்து தனி சிற்பம். ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் அது புடைப்பு சிற்பம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா பார்ட்டுமே அது கிளியரா வந்து உண்மையான ஒரு உருவம் மாதிரி இது பண்றது அது வந்து தனி சிற்பம். இப்போ இந்த பிக்சரை பாருங்க. இதுல வந்து ஃப்ரண்ட் வியூ மட்டும்தான் இருக்கு. அப்போ இது என்ன வகையான சிற்பம்? புடைப்பு வகையான சிற்பம், சுவர் புடைப்பு சிற்பம்.
இந்த நம்ம தமிழகத்துல வந்து இந்த சிற்பக்கலையை வந்து எஜுகேஷன்லயும் இருக்கு. அதை வந்து எங்க சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அரசு கல்லூரி மாமல்லபுரத்துல சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து தனி உருவ சிற்பம். தமிழ்நாட்டில் சிறப்புக்கலை கோயில்கள், சிற்பக்கலை கோயில்களை அடிப்படையாக கொண்டு வளர்த்தெடுக்கப்பட்டது இல்லையா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் நிறைய வந்து விதவிதமான சிற்பங்கள், கோயில்கள் வந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ தொடக்க காலத்தில் சிற்பங்கள் வந்து மரத்தினாலும் சிதையினாலும் செய்யப்பட்டவைகளா இருந்தது. இப்பொழுது வந்து சிற்பங்கள் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். நம்ம பெரிய பெரிய அரண்மனை, அப்புறம் இது என்னது ஹோட்டல்ஸ்லலாம் கூட நமக்கு இந்த மரத்தாலான சிற்பங்களை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே போல கோயில்களையும் இருந்திருக்கு. சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், அதுல வந்து கடவுள் உருவங்கள் வந்து மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. அதே போல திருவல்லிக்கேணி, அங்கேயுமே வந்து இந்த மரத்தால் செய்யப்பட்ட சிற்பங்கள் வந்து இருக்கு. பார்த்தசாரதி பெருமாள், காஞ்சி பாண்டவ தூத பெருமாள், இவங்க உருவங்கள் எல்லாமே வந்து சிதையினால் செய்யப்பட்டு இருக்காங்க. கல்லினால் சிற்பங்கள் அமைக்கும் முறை வந்து பல்லவர் காலத்தோட முறை. கல்லுனாவே வந்து பல்லவர் காலம், உலோகம் அப்படின்றது வந்து பிற்கால சோழர்களோட காலத்துல இருந்த முறை. இப்போ இந்த ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கால மன்னர்கள் வந்து இருந்திருக்காங்க. பிரதமிகள் தனிப்பட்ட ஒருவரின் உருவ அமைப்பை கொண்டு அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி உருவாக்கப்படுவது தான் வந்து பிரதமிகள். பிரதமைகள். ஓகே. ஸோ பல்லவ அரசர் உருவங்களை வந்து அப்படியே உலகத்தினால பிரதமிகள் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து அவங்களோட வழக்கம், சோழர் காலத்தோட வழக்கம். அந்த அரசரோட சிலையை வந்து அப்படியே வந்து உருவமாக வந்து உருவாக்குறது. இது வந்து உலோக பிரதமை. பல்லவர் காலம்ல பார்த்தோம்னா கோயில் கலையில வந்து தொடக்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர் காலத்தை நம்ம சொல்லலாம். பல்லவ மன்னன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் காலத்து கோயில்களில் வந்து துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள துவார பாலகர்கள்னு அழைக்கிறாங்க. ஸோ வாயிற்காவலர்களின் உருவங்களை வந்து புடைப்பு சிற்பங்களா வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இவையே தமிழகத்தில் காணப்படும் முதல் கற்சிற்பங்கள் ஆகும். எந்த கோயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மகேந்திரவர்மன் காலத்து கோயில்ல வாயில் கதவுல வந்து காவலர்களோட புடைப்பு சிற்பங்கள் இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கற்சிற்பங்களா வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வாயிற் சிற்பங்கள் மட்டும் கற்களால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. கருவறையில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் மரத்தாலேயோ இல்ல சிதையாலேயோ உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கால மன்னர்களுக்கு வந்து ஒவ்வொரு வகையான வழக்கு முறைகள் இருந்திருக்கு. அது மாதிரி பல்லவர் காலத்துல வந்து கடவுள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அரசன் அரசியை வந்து அவங்க உயரங்களை வந்து உயரமா செதுக்கும் வழக்கமும் இருந்திருக்கு. மாமல்லபுரத்துல கோவர்தன மலை மண்டபத்துல அருகில வந்து நமக்கு வந்து 96 அடி அகலமும் 43 அடி உயரமும் கொண்ட பாறை உள்ளது. இந்த பாறை இடையில வந்து இயற்கையாகவே கீழ்நோக்கி பள்ளம் இருக்கு. ஸோ இந்த சிற்பிகள் இந்த இயற்கையான வடிவமைப்பை பயன்படுத்தி தம் கற்பனை திறமைகளை கலந்து பகீரதன் தவம் அப்படின்ற சிற்ப தொகுதியை வந்து வடிவமைத்திருக்காங்க. கங்கை பூமிக்கு வர பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்ததாக காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. அவரோட தவத்தின் பயனாதான் வந்து கங்கை பூமிக்கு வந்த நிகழ்வை வந்து இந்த பாறையில வந்து வடிவமைச்சிருக்காங்க. இவர்கள் காலத்துல வந்து புராண செய்திகள் சிற்பங்களா வந்து வடிவமைச்சிருக்காங்க. அப்போ இந்த புராணங்கள்ல இருந்த செய்திகள் எல்லாம் சிற்பங்களா வந்திருக்கு. நாமக்கல்ல உள்ள மலைக்கோட்டை, இதுல இருக்கிற இருபுறமும் மகேந்திரவர்மன் காலத்து குடவரை கோயில்கள் வந்து இருக்கு. நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மலைக்கோட்டையில இந்த மலையின் கிழக்கு பகுதியில வந்து பெருமாள் கோயிலும், மேற்கு பகுதியில வந்து நரசிம்ம பெருமாள் கோயிலும் இருக்கு. ஒரே மலையில 2 குடைவரை கோயில்கள் வந்து இங்கதான் வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த சிற்பங்கள் வந்து நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்டிருக்கு. திருமாலின் 10 அவதாரங்களும் வந்து அந்த சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்துல ஒற்றைக்கால் ரதங்கள், அப்புறம் வந்து கோயில் சிற்பங்கள் வந்து இது மாதிரி கொஞ்சம் தனித்துவம் வாய்ந்தவைகளாவே காணப்படுது. ஆந்திராவில் ஆனந்தப்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் லெபாஷி அப்படின்ற ஊரில் வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு நந்தி இருக்கு. இதுதான் வந்து உலகின் மிகப்பெரிய
நந்தியும் ஆகும். சோழர் காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் கால சிற்பங்கள் வந்து நல்ல இது மாதிரி விதவிதமான கற்பனைகளோட ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்ததா இருந்தபோது சோழர் கால சிற்பங்களாகவே அது வந்து வளர்ச்சியுற்ற நிலையே வந்து சோழர் கால சிற்பங்களா இருந்தது. பல்லவர் காலத்துல வந்து தாழ்ந்த புடைப்பு சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருந்தன. சோழர் காலத்துல உயர்ந்த புடைப்பு சிற்பங்கள் முழு உருவ சிற்பங்களா இருந்துச்சு. இப்போ இதை கம்பேரிஷன் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பல்லவர் காலத்துல வந்து சிற்பங்கள் வந்து வளர்ச்சியுற்ற நிலையே சோழர் கால சிற்பங்களா இருந்ததா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பல்லவர் காலத்துல எப்படி இருந்திருக்கப்போ தாழ்ந்த புடை சிற்பங்களா இருந்திருக்கு. ஆஹ் சோழர் காலத்துல வந்து உயர்ந்த புடை சிற்பங்களா வந்து இருந்திருக்கு. முழு உருவ சிற்பங்களா வந்து இது வந்து மாறிருக்கு. இப்போ வந்து சோழர் காலத்து சிற்பக்கலை வந்து உயர்ந்த நிலையை தான் அடைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். காலகட்டத்தில் தமிழகத்துல வந்து கஜுரோக்கோ, உதயபுரி, புவனேஸ்வர் இந்த பகுதிகளில் வந்து சிற்பக்கலை வந்து நல்ல வளர்ந்துட்டு வந்துச்சு. உயரமான மகுடங்கள், மெல்லிய நெடிய உடலமைப்பு போன்றவை வந்து சோழர் காலத்தோட சிற்பங்கள். பிற்கால சோழர்களின் சிற்பங்கள் வந்து அணிகலன்கள், அலங்காரங்கள் எல்லாம் போட்டு வந்து இது மாதிரி ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் வந்து அந்த சிற்பங்கள்ல பண்றாங்க. இதுக்கு முன்னாடி சிம்பிளா இருக்கும். பிற்கால சில சோழர்கள் காலத்துல வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அப்போ வந்து வட்டமான முக அமைப்பு இருந்திருக்கு. சற்று தடித்து குட்டையான உடல் அமைப்புகளுடைய சிற்பங்களும் வந்து பிற்கால சோழர்களோட சிற்ப வகையை சேர்ந்தது. ராஜராஜ சோழன் எழுப்பிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட தெற்கு வாயில் கீழ்ப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தரின் சிற்பம் வந்து இந்த கோயிலின் விமானத்தின் வலப்பக்கமும் சமணர் உருவங்களும் உள்ளது. இப்போ இந்த கோயில் நந்தி சிற்பமும் இந்தியாவில் உள்ள நந்தி சிற்பங்கள்ல இரண்டாவது பெரிய சிற்பம். ஆந்திரால மிகப்பெரிய சிற்பம் இருக்குன்னு இப்போ பார்த்தோம். இந்த இந்தியாவில் அது வந்து உலகிலேயே மிகப்பெரிய சிற்பம். இந்தியாவில் இருக்க நந்தி சிற்பங்கள்ல இரண்டாவது பெரிய சிற்பம் வந்து இந்த கோயில்ல தான் வந்து இருக்கு. இந்த சண்டேச அனுகிரக மூர்த்தி இதுல பாருங்க, இதனுடைய உயரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 12 அடி உயரம், நீளம் வந்து 19.5 அடி, அகலம் 8.25 அடி. இது இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய தாராசுரம் கோயில்ல நாயன்மார்களின் வாழ்வை குறிக்கும் 90 சிற்பங்கள் வந்து இருக்காம். தஞ்சாவூர் நந்தி நமக்கு தெரியும். அடுத்த சிப்பு இது மாதிரியான சிற்பங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு வடிவங்களை வந்து பெற்றிருக்கு. அடுத்த செப்பு திருமேனிகள் தமிழர்கள் வந்து நிறைய நன்கொடைகள் வழங்கியதன் பேர்ல வந்து செப்பு திருமேனிகள் சங்க காலத்துல உலோக சிற்பங்களா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட செய்தி வந்து மதுரை காஞ்சி குறுந்தொகை பட்டினப்பாலை இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சோழர் காலமே வந்து உலக சிற்ப காலம், செப்பு திருமேனி பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சோழர் காலத்தை சொல்றாங்க. விஜயாலயன், பராந்தகன், செம்பியன், மாதேவி, முதலாம் ராஜராஜ சோழன் இவங்களோட காலத்துல தான் வந்து செப்பு திருமேனிகளின் வளர்ச்சி வந்து முக்கியத்துவம் பெற்றது. வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். சோழர் கால செப்பு திருமேனிகள்ல வந்து முக்கியமானதுன்னு பார்த்தா நம்மளோட நடராஜர் சிலை உலக புகழ் வாய்ந்தது. சிதம்பரம் நடராஜர் சிலை. ஸோ சோழ அரசர்கள் வந்து அவங்க குடும்பத்தோட கோயில்களுக்கு செப்பு திருமணிகளை வந்து கொடைகளாக நன்கொடைகளாக வழங்கியிருக்காங்க. பிற்கால பாண்டியர்கள் வந்து சிற்பக்கலை அப்படின்றது வந்து சோழர் கால சிற்பக்கலையின் தொடர்ச்சியாகவே இருந்தது. இப்போ இவர்கள் வந்து சோழர்களின் வெளிப்புற சுவர்களையும் சிற்பங்களையும் செம்மைப்படுத்துவதில் கவனம் செலுத்தியிருக்காங்க. இது நடராஜர் உலோக திருமணி சிலை. விஜயநகரம் மற்றும் நாயக்கர் காலத்துல வந்து கட்டடக்கலை வந்து கொண்டிருந்த ஆறும் சிற்பக்கலையிலும் வெளிப்பட்டது. கோபுரங்கள், கோயில்கள், விமானங்கள் இது எல்லாத்தையும் சிற்பங்கள் அமைத்து தூண்கள், மண்டபங்கள் அமைத்தல் இதுல வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தினாங்க. தூண்களில் யாடி, குதிரை, மனித உருவங்கள் போன்ற புராண தொன்மங்களை வந்து சிற்பங்களா வந்து விஜயநகர நாயக்கர் கால சிற்பங்கள் வந்து இருந்துச்சு. இவங்க வந்து இதை வந்து இரும்பில் வார்த்திருக்காங்க. கொஞ்சம் காலப்போக்கில் இரும்பு போன்ற உறுதியான இருக்கக்கூடிய வகையில வந்து அந்த சிற்பங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. விஜயநகர சிற்பங்கள் வந்து மூக்கு கூர்மையானதா இருக்குமா, வயிறு வந்து வட்டமானதா இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து இது எந்த காலத்து சிற்பம் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இப்போ மனித உறவு சிற்பங்கள் வந்து அணிகலன்
இருந்திருக்கு. அப்புறம் வந்து ஆட்சி காலத்துக்கு பிறகு இவர்களோட ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் சிற்பங்கள் அதிக அளவில் அமைக்கும் வழக்கம் வந்து ஏற்பட்டது. வேட்டையாடுதல், கோலாட்டம், பாம்பாட்டி நடனம் இது மாதிரியான சிற்பங்களும் கோயில்கள்ல நம்ம பார்க்க முடியுது இவங்க காலத்துல. இது மாதிரி சிற்பங்கள் நமக்கு இப்போ பார்த்தா வந்து மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், இந்த இடத்துல வந்து இது மாதிரியான சிற்பங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம நிறைய இந்த மெழுகு கண்ணாடி இதுல எல்லாம் வந்து சிற்பங்கள் வந்து பண்றோம். இப்ப அடுத்த வீடியோல நம்ம வந்து ஓவியக்கலை பற்றி பார்க்கலாம். விதவிதமான ஓவியங்கள், ஓவியக்கலை எப்படி வந்து மேம்படுத்துனாங்க இந்தந்த காலகட்டத்துல அப்படின்றத அடுத்த பார்ட் வீடியோல பார்க்கலாம். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.